السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழனைத்தும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ நவாலுஹு எங்களுக்கு ஒரு பாக்கியமான உயர்ந்த ஒரு சந்தர்ப்பத்தை இன்று வழங்கி இருக்கின்றான். அதுதான் ஆஷூராவினுடைய அந்த நாள், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். அநேகமாக இன்றைய நாளிலே அதிகமாக முஸ்லிம்கள் அனைவரும் நோன்பு நோற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு அமல் இன்றைய அந்த நோன்பினுடைய அமல். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாளுடைய இந்த நோன்பு இதனுடன் சேர்த்து நேற்று நோன்பு நோற்றவர்கள், அதே போன்று இன்றும் அந்த ஆஷூராவுடைய நோன்பு, தாசுவா ஆஷூரா 9வது 10வது நாட்களுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக அதிகமான பேர் இருந்த போதிலும் நேற்று நோன்பு நோக்க முடியாமல் போனவர்கள் இன்றும் நாளையும் நோன்பு நோட்பதற்கு முடியும். அதுவும் சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது. நேற்று நோன்பு நோற்றவர்கள் இன்றும் பிடித்து நாளையும் பிடிக்க விரும்புகின்றார்கள். அதையும் செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. குறைந்தது உடலுடைய ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறது, தொடராக நோன்பு நோக்க கஷ்டமாக இருக்கிறது, ஆஷூரா இந்த நோன்பை மட்டும் பிடிச்சு கொள்றதுக்கு எனக்கு ஏழும், அடுத்த சேர்த்தி பிடிக்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நோய்கள் உண்டாகும் என்று பயப்படுறாருன்னா குறைஞ்சது இன்றைக்கு மட்டுமாவது அவர் அந்த நோன்பை பிடிக்கிறது. ஆக ஏற்றமான முக்கியமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு நோன்புதான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு. இனிமான அன்பார்ந்த அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்களே, இதற்கு பின்னால ஒரு பெரும் பாடத்தை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா முனவ்வரா ஸாதஹல்லாஹு ஷரஃபா வந்து சேர்றாங்க. ஹிஜ்ரத்துடைய அந்த முழு வரலாறும் அநேகமாக அதிகமான பேருக்கு தெரியும். இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு பாடம். ஆமுல் ஃபீல் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைத்த நாள் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன நாள் இருக்குது. எல்லாம் சங்கையான நாட்கள், அது ஞாபகப்படுத்த வேண்டிய நாட்கள், ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாட்கள். என்றாலும் ஹிஜ்ரத்துக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரத் செஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? பின்னால மார்க்கம், தீன், அல்லாஹ்வுடைய அந்த பயம், அதுதான் அங்கு அடிப்படையாக இருந்துச்சு. அத கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து போனாங்க? மார்க்கத்தை பாதுகாக்க, தீனை பாதுகாக்க, அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ. ஆபீஸ்ல தாடியை வெட்ட சொன்னாங்க, தாடியை வெட்டிடுறாரு. ஆபீஸ்ல சொல்றாரு தாடியோட எங்களுக்கு வேலை தரையலாம், வலிச்சிட்டு போறாரு, தாடியை வலிக்கிறாரு. ஒரு ட்ரெஸ் கோட் இப்படி இருந்தா எங்களுக்கு தரையலாம், ஷர்ட்டையும் கல்சனையும் போட்டு வந்தா தான் உங்களுக்கு தரையிலும். சிம்பிளா ட்ரெஸ் கோட மாத்துறாரு. பெண்கள் பாருங்க, சிம்பிளா மார்க்கத்தை விட்டு கொடுக்குறாங்க, அற்ப காசிக்காக வேண்டி, உலக இன்பத்துக்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முழு சொத்தையுமே விட்டாங்க, சம்பாதித்ததையும் விட்டாங்க. வானம், தீன் வேணும், மார்க்கம் வேணும், அல்லாஹ்வுடைய தொடர்பு வேணும். எனக்கு வாழ்க்கையில இதுதான் முக்கியம். இது உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், இதுல சும்மா கொஞ்ச நாள் சந்தோஷம் வாங்கிக்கிறதில்ல, நிரந்தரமான சந்தோஷம் தேவை, அதுக்கு மார்க்கம் தேவை. அதனால மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஹிஜ்ரத்துடைய அந்த முக்கியத்துவத்தை எங்களுடைய இஸ்லாமிய வருடத்தின் கணிக்கெடுப்பதற்கு முதலாவது வருடமாக ஹிஜ்ரத்துடைய அந்த வருடம் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்குகிறது. அதே மாதிரிதான் முஹர்ரமுடைய மாதம் வருடத்துல முதலாவது மாதமாக நிர்ணயிக்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செஞ்சாங்க, முதலாவது மாதமாக ரமலான், ரபியுல் அவ்வல், ரஜப் என்றெல்லாம் சஹாபாக்கள் கருத்து சொன்னாலும் முஹர்ரமுடைய மாதத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்படுது. இதுல முஹர்ரம் 10 மிக முக்கியமான ஒரு நாள். இது மக்கள் எல்லாரும் இதனுடைய ஞாபகத்தை திருப்பி எடுக்கணும். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான வழிகாட்டி தந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த அடிப்படை அங்க முன்வச்சு இந்த முஹர்ரமுடைய மாதத்தை வருஷத்தின் முதலாவது மாதமாக 12 மாதங்கள் இஸ்லாத்துக்கு 200 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கொடுக்கிறதுக்கு 200 வருடங்களுக்கு முன்னால இந்த 12 மாதங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருச்சு. அதே அப்படியே வச்சாங்க. ஆரம்பமான மாதம் என்ன, அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செஞ்சாங்க. சந்திரனை பார்த்து முடிவு செய்யறது. சந்திரனுக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. இஸ்லாத்துடைய அடிப்படை எல்லாமே மார்க்கத்துடைய வாராந்த இபாதத், மாதாந்த இபாதத், இது எல்லாமே சந்திரனோட தான் சம்பந்தப்படுது. ஒவ்வொரு நாளும் தொழுகையுடைய நேரத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு சூரியத்துடைய அந்த தேவை ஏற்படுது. மற்ற எல்லாமே ஒருவர் வயதுக்கு வாரது, அவருடைய இபாதத், நோன்பாக இருக்கேலும், ஹஜ்ஜாக இருக்கேலும், அவருடைய ஜகாத்தாக இருக்கேலும், எல்லாமே இந்த அரபு மாதங்கள் இந்த சந்திரனுடைய கணக்கை வச்சுதான் முடிவு செய்யப்படும். அதே மாதிரிதான் மனிதனுடைய உடலோடு இருக்கிற ஆரோக்கியத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது புற 13, புற 14, புற 15 நோன்பு நோட்பதை பத்தி சொன்னாங்க. புற 17, புற 19, புற 21 ஹிஜாமா செய்யறதை பத்தி பேசினாங்க. புற 1, புற 2, புற 3 கையில தேனை எடுத்து நக்கினா அது அவருடைய வாழ்நாள்ல பயங்கரமான எந்த ஒரு நோயும் ஏற்பட மாட்டாது. எல்லாமே பிறைய வச்சுதான் சொல்ல இருக்கிறாங்க. பிறக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில பெரிய ஒரு தொடர் கொண்டு இருக்கிறது. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதத்துல விசேஷமாக இந்த 10வது நாளுடைய இந்த ஆஷூராவுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்காக வேண்டி வாராங்க. மதீனாவை நோக்கி
அங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பத்துல வந்தாங்க. ரபியுல் அவ்வல் 8வது நாள் ஆகும் பொழுது மதீனா வந்து அடைஞ்சாங்க. அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தஆலா அந்த மக்கள் தெரிந்து பாதுகாத்தான். பனு இஸ்ரவேலர் உள்ள ஃபிரௌன் தெரிந்து பாதுகாத்தான். இத மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி இன்றைய நாளில நோன்பு நோக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோன்பை அதுக்காக வேண்டி நோக்குறாங்க. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பாதுகாத்தது. நாங்க தான் அதுக்கு நோன்பு நோக்கிறதுக்கு மிக தகுதியானவங்க. நோன்பு நோக்குறாங்க. அப்படி ஒரு வருடம் 2 வருடம் கழிஞ்சிட்டு போகுது. இந்த முஹர்ரம் 10 நாளில அங்க யஹூதிகள் கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு விதத்தை பார்க்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இவங்க ஏன் இன்றைய நாள்ல கொண்டாடுறாங்க, இன்றைய நாள இப்படி கழிக்கிறாங்க ஏன்? அப்பதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா பாதுகாத்தது, அதற்குரிய நன்றி கடனாக அவங்களும் நோன்பு நோக்குறாங்க என்றால் யஹூதிகள் அவங்களுடைய பின்னணியில ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுஹுஃப்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்களுடைய வேதமாக அவங்களிக்கிறது. அவங்களோட வேதமாக புனித வேதம் என்று சொல்றது இது 3ஐயும் உள்ளடக்கினது தான். அது ஆல் டெஸ்டமெண்ட், பழைய வேதம் என்பதாக அவங்க அதை வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல நியூ டெஸ்டமெண்ட், புதிய வேதமாக. பைபிளை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 2 பாகம் இருக்குது. ஒன்று ஆல் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட். ஆல் டெஸ்டமெண்ட் வந்து இவங்க யஹூதியர் பின்பற்றுது. இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து நபியாக ஏற்றுக்கொள்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நபியாக ஏற்றுக்கொள்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து நபியாக ஏற்றுக்கொள்றாங்க. அதனால அதற்குரிய நன்றி கடன். எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களோ அப்பதான் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பிரிய ஆரம்பிச்சாங்க. இல்ல நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. அந்த அடம் வெடிச்சு அந்த அந்த அதுல இருக்கக்கூடிய அவங்களோட உறுதிப்பாடு யஹூதியல்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொல்றதுக்கு முற்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா உயர்த்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அதே மாதிரியான நிலைமை தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு ஏன் இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பாதுகாத்தது அப்படியா அவங்களும் செய்றாங்களா இந்த வேலையை? அப்ப அவங்களுக்கு ஒப்பாக கூடாது. நாங்க இந்த வருஷம் பிடிச்சிருக்கிறோம், அவங்களும் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நான் பிடிப்பேன், அவங்களுக்கு மாற்றம் செய்யறதுக்காக வேண்டி. நல்லா கேட்டுக்கோங்க, யஹூதியருக்கு மாற்றம் செய்யறதுக்காக வேண்டி 9வது நாளையும் நான் சேர்த்து பிடிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பம் உள்ளவங்களாக ஆகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வட்டம் இருக்கல்ல, அது சுன்னத்தான அமலாக 9ஐயும் 10ஐயும் பிடிக்கிறது, சேர்த்து பிடிக்கிறது. யாருக்கு மாற்றமாக? யஹூதியருக்கு மாற்றமாக. வேற எந்த காரணத்தையும் சொல்லல. நாங்க பிடிக்கிறோம், அவங்களும் பிடிக்கிறாங்க, ஒப்பாகுது. அவங்களுக்கு மாற்றம் செய்யணும் இபாதத்தில் என்றார். நாங்க அவங்கள மாதிரி ஆட்கள் அல்ல, அவங்க பட்டு மோசமான ஆட்கள், அவங்களுக்கு நீங்க மாற்றம் செய்யுங்க. அந்த கட்டளையத்தான் அங்க சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாள் நோன்பு நோற்றது, நேற்றுடன் சேர்த்து பிடிப்பது, அல்லது நாளையுடன் சேர்த்து பிடிப்பது யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வது. அது சிறப்பு. அல்லாஹ் தஆலா கழிந்த ஒரு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கிறார். கழிந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி இன்றைய நாளையில குடும்பத்துக்கு செலவழிங்க. ஹதீஸ்ல வந்தீங்குது, உங்களோட குடும்பத்துக்கு நீங்க செலவழிங்க. வீட்டுல வளமைக்கு மாற்றமாக வீட்டுக்கு நீங்க அதிகமா செலவழிங்க. குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாட போடுங்க.
குடும்பங்களோட அரக்கமா நடவுங்க, அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க. அல்லாஹ் இந்த வருடத்துடைய முழு தேவையே உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உங்களோட குடும்பத்துக்கு நீங்க இந்த நாளையில செலவு செய்யறது இந்த முழு வருடத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். இந்த 2 சிறப்பும் தான் இந்த நாளுக்கு இருக்குது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளையில ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்டதுக்காக நாங்க யாரும் நோன்பு பிடிக்கல. உலமாக்கள் எழுதுறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நாளையில ஷஹீதாக்கப்பட்டது அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பு. இன்றைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கிறாங்க, இன்றைய நாளையில அவங்க ஷஹீத் ஆகுறாங்க, அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம். அதனால நாங்க நோன்பு பிடிக்கல. வேற எந்த விதமான சம்பந்தப்பட்ட விடயங்களும் முன்ன பின்ன அதுல நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குது. உலமாக்கள் தெளிவா இந்த 2 விடயத்தையும் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் பாதுகாத்தனால், அதனால் இந்த நாளையில நோன்பு பிடிப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வலியுறுத்தி சொன்னாங்க. யஹூதியருக்கு மாற்றம் செய்யறதுக்கு 2 சேர்த்து பிடிச்சாங்க. 2வது குடும்பத்துக்கு அதிகமாக செலவழிக்கிறது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இதுல மிக முக்கியமாக நாங்க விளங்க வேண்டியது இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இபாதத் எங்க போனாலும் வந்தாலும் இபாதத், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜுடைய, ஜகாத்துடைய, சதகாவுடைய, குர்ஆன் திலாவத்துடைய, திக்ர் அஸ்கார்களுடைய, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விடயங்கள் இபாதத். நாங்க இதுல முழுக்க எங்களை ஈடுபடுத்துறது. அதுக்கு முன்னால குடும்பம் வந்தா குடும்பத்தை பின்னு காக்குங்க, தொழில் வந்தா தொழில பின்னு காக்குங்க, வேற என்னென்ன வேற எல்லாத்தையும் முன்ன பின்னே ஆக்குங்க, இபாதத்தை முன்ன பின்னே ஆக்காதீங்க. தொழுகையா நான் எங்க இருந்தாலும் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த மனோநிலைமை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இன்றைய நாள் கர்பலாவுடைய அந்த மைதானத்துல லோருடைய நேரம், இந்த நேரம் சூரியன் உச்சத்துக்கு வருது, தலை உச்சிக்கு வந்துருச்சு. தலை உச்சிக்கு வந்து சூரியன் அப்படி சாஞ்சிருச்சுன்னா லோகருடைய நேரம் ஆரம்பமாகும். அதான் லோகருடைய நேரம். உச்சத்துக்கு வந்து எங்க தலைக்கு மேல வந்து அப்படி நிழல் இருக்காது. எப்ப நிழல் வர ஆரம்பிக்குமோ லோகருடைய நேரம் ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏற்கனவே 70க்கும் மேற்பட்டவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் நீக்கிறாங்க. ஜுபைர்ட்ட சொல்றாங்க, போயிட்டு கேட்டுட்டு வாங்க, தொழுகையுடைய நேரம் இது, கொஞ்ச நேரம் யுத்தத்தை நிப்பாட்டிட்டு நாங்க தொழுகிறது அனுமதி கேட்டுட்டு வாங்க. ஜுபைர் அனுப்புறாங்க. அங்க போயிட்டு அவரு வாராரு, சொல்றாரு, நாங்க தொழுகிறதுக்கு எல்லாம் அனுமதி தர மாட்டோம், யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கும், தொழுகைக்கெல்லாம் அனுமதி கிடையாது சொன்னதுமே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தூக்கம் போகுது. அந்த மைதானத்துல தூக்கம் போகுது. பக்கத்துல ஜெய்னப் இருக்கிறார், சகோதரி. அப்படி கண்ண அசைஞ்சிட்டாரு, அப்படி முழிச்சாரு. அது ஹுசைனா முழிச்சாங்க, சிரிக்கிறாங்க. பக்கத்துல ஜெய்னப் சகோதரி கேட்கிறாங்க, ஏன்னா சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல எனக்கு தூக்கம் போச்சுதானே. தூக்கம் போனதுமே என்னுடைய ஹபீப், என்னுடைய அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க, என்ன கூட்டிட்டு போக வந்திருக்கிறாங்க. அப்படி நான் கனவு கண்டேன். தொழுகையுடைய நேரம், இந்த கனவு எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கும்? ஷஹாதத்தான், கல்யாணம் அல்ல, ஸ்கூல் அல்ல, எங்களோட ஏனைய தொழில்கள் அல்ல, யுத்த களத்துல எப்படியான நேரம்? ஷஹாதத்துடைய நேரம். சொன்னாங்க, சப்ல நில்லுங்க. எல்லாரும் சப்ல நிப்பாட்டினாங்க. அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீரை கட்டுறாங்க, அல்லாஹு அக்பர். அந்த தக்பீர் இருக்குது, அதுக்கு முன்னாலே யாரும் கட்டல, கியாமத் நாள் வரையில யாரும் கட்ட போறோம் இல்லை. அப்படியான தக்பீர் அது. அல்லாஹு அக்பர். யுத்த மைதானத்துல கியாமம் வரை வரக்கூடிய மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே, வாலிபர்களே, யுத்த மைதானத்துல நான் நேரத்துக்கு தக்பீரை கட்டிருக்கிறேன், தொழுகையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆபீஸ்ல இருக்கிற தொழுகையை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோடு இருக்கிற தொழுகையை மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாம் தூக்கி வீசுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
இபாதத். எனக்கு கடை பெருசு இல்ல, தொழில் பெருசு இல்ல, எல்லாத்துக்கும் முன்னால அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது. அது தக்பீர், ருக்குக்கு போறாங்க, சுஜூதுக்கு போறாங்க, அந்த இடத்துல ஷஹீத் ஆகிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நாங்கெல்லாம் யாரு, எங்க இருக்கிறோம், என்ன நாங்க யோசிச்சு பாருங்க. இபாதத் இதுக்கு குறை செஞ்சுட்டு, இதுல குறை செஞ்சுட்டு வேற ஏதாவது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினைக்காதீங்க. என்னோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தெல்லாம் இதுலதான் வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர்த கடன் பிரச்சனை நீங்கிச்சா, நோய் பிரச்சனை நீங்கிச்சா, வழக்குல மாட்டிப்பட்டு நீங்கிச்சா, டெவலப் இல்ல, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல. முன்னேற்றம் அடைஞ்சிக்கிறோமா பாருங்க, நாளுக்கு நாள். ஏன்னா நாங்க பாக்குற மெட்டீரியலால இழுத்துக்கூட, எங்களோட படிப்பால, எங்களோட காசால, எங்களோட திறமையால, அறிவால ஒன்றும் நாங்க போறதில்லை. அல்லாஹ் அதுல வச்சவே இல்லை. அதெல்லாம் வாரத்தையும் போறதையும் தேவைக்கு பாவிக்கிறது. சொன்னனே, ஒரு பகிரங்க விரோதி யார், யஹூதி. அவன் எங்களை விடமாட்டான். மென்டலி பிசிக்கலி எங்களை மாத்திக்கொண்டே அணிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க, நாங்க யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யறதுக்கு ஒரு நோம்பை பிடிக்க சொன்னாங்க. யஹூதின்னா யாரு எத்தனை பேருக்கு தெரியும்? யஹூதின்னா யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய வார்த்தையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சுமார் 18க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் இந்த யஹூதிகளை பத்தி பேசிக்கிறான். கடினமான முறையில எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான். அப்படியான வார்த்தைகள். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய டைமும் முடிய போகுது, சுருக்கமான ஒரு நேரம், அதனால உங்களுக்கு சைக்கிள் தான் நான் செய்கின்றேன். இதை எடுத்து பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு இதை படியுங்க. இது சம்பந்தமாக இதுக்குரிய சரியான முறையில் விளக்கங்களை பெற்றுக்கோங்க. அடிப்படை ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த உள்ளங்கள்ல படிப்பு கேட்கிற முஹப்பத், எங்களோட காசு கேட்கிற முஹப்பத், அன்பு, அதை சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கிற டைம், படிக்கிறதுக்கு நாங்க ஈடுபடுற படிக்கிறதுக்கு எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் தி வேர்ல்ட். இப்படி எல்லாம் இன்று பேசுறோம். அதுக்கு பின்ன ஒரு கூட்டம் ஓடுறாங்க. படிப்பில்லாத சமூகம் எங்க போய் சேருவாங்க? பச்சை பொய்யெல்லாம் சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டு இன்றைக்கு இதெல்லாத்திலையும் அடிப்படையாரு வானந்து சொல்லல, தேவைக்குரிய நிலைமைய நாங்க இன்னைக்கு வாழ்க்கையை அமைச்சிக்கிறோம். இன்னைக்கு எங்களோட தேவை அதை நோக்கமா மாத்திக்கிறோம். இந்த தொழில் இபாதத் ஒவ்வொரு வாலிபத்தை உள்ளத்துல கைய வச்சு கேட்டே பாருங்க. இந்த எத்தனை பேர் நோம்புன்னு கேட்க சொல்லுங்க. நோம்பு எனக்கு எத்தனை பேர் நோம்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிற அன்பு, என் ஹபீப் பிடிச்சிக்கிறாங்க. அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, நானும் படிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. எப்படி சரி நான் 9 பிடிப்பேன், எப்படி சரி 11 பிடிப்பேன்? எத்தனை பேருடைய உள்ளத்துல அந்த ஆழங்கள். யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யறேன்னா என்ன? எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? இந்த பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் தியரியை நான் சொல்றேன், கேளுங்க. எங்க நாங்க இதை விளங்கிக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல 18க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை சொல்றான். ஒரு இடத்துல சூரத்துல் பக்ரால 100வது ஆயத் கரெக்ட் பாருங்க. அவக்குல்லமா ஆஹது அஹ்தன் நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும் பல் அக்ஸருஹும் லா யுமினூன். இந்த யஹூதியர் இருக்கிறாங்களே, எப்பெல்லாம் உடன்படிக்கை செய்வாங்களோ, உடன்படிக்கை செஞ்சா அந்த உடன்படிக்கை தூக்கி ஒரு பக்கத்துல வீசுவாங்க. இதெல்லாம் சரி வராது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அதிகமான பேர் ஈமான் கொள்ள மாட்டாங்க. வலா தஸாலு தத்லு அலா ஹாயினத்தின் மின்ஹும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், சூரத்துல் மாயிதால 13வது ஆயத். நபியே, இவங்களோட மோசடியில கண் வச்சு கொண்டே இருங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இவங்களோட மோசடியில கண் வச்சு கொண்டே இருங்க. மட்டும் மோசமான ஆட்கள் இவங்க. மினல்லதீன ஹாது யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி. சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைக்கு தௌராத், ஜபூர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட சூஃபுல், ஸ்பெஷலி தௌராத் மாத்துறாங்க.
அல்லாஹ் சொல்றாரு இவங்க மாத்தினவங்க. அல்லாஹ்வால இறக்கப்பட்ட வேதத்துல நுழைற கீரை மாத்தின ஆட்கள் தான் இவங்க. அது மட்டுமல்ல, சூரத்துல் பக்கரா 61வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யக்துலூன நபிய்யீன பிகைரில் ஹக், நபிமார்களை கொலை செஞ்ச ஆட்கள் இவங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க ஒரே நாளில 400 சொச்ச நபிமார்களை கொலை செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 3 முறை கொலை செய்யறதுக்கு பெரும் முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் காத்து கொடுத்தாங்க. இவங்க அது மட்டுமல்ல, யக்துலூன அல்லதீன யஅமுரூன பில் கிஸ்த் மினன் நாஸ், மக்கள் நலவு செய்வாங்களே, நீதமா நடந்துக்கோங்க, நீங்க நீதமா நடந்துக்கோங்க தவறு கொடுப்பாங்களே, அவங்களையும் கொலை செஞ்ச ஆட்கள் தான் இவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது மட்டுமல்ல, சூரத்துல் மாயிதால 64வது ஆயத், வகாலத்தில் யஹூத் யதுல்லாஹி மக்லூலா உல்லத் ஐதீஹிம் வலுஇனூ பிமா காலூ. எப்படி தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் சொல்றான், இந்த யஹூதியர் இருக்கிறாங்களே, காலத்தில் யஹூத், யஹூதியர் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குது சொல்றான். அல்லாஹ் சொல்றான் அவங்களோட கைதான் கட்டப்பட்டிருக்குது, அல்லாஹ்வுடைய கைகள் விரிந்து இருக்கிறது. அவன் எப்பவுமே அவனுடைய ரஹ்மத் மக்களுக்கு பொழிந்து கொண்டேதான் இருப்பான். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, கடினமான உள்ளமுடையவங்க இவங்களுக்கு, கோழைகள், ஆனா கோழைகள் இவங்க. கடினமான உள்ளத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கும். முஸ்லிம்களோட எப்படி தெரியுமா? வலன் தரல அன்கல் யஹூத் வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். சூரத்துல் பக்கரா 120 ஆயத்தை பாருங்க. யஹூதியரும் நசாராக்களும் அவங்கள நீங்க பின்பற்றும் வரையில உங்களை விட மாட்டாங்க. அவன் முடிய மாதிரி உங்களோட முடி வரணும், அவன் உடுப்ப மாதிரி நீங்க உடுப்பணும், அவன் பேச்சுவார்த்தை மாதிரி நீங்க உங்களோட பேச்சுவார்த்தையை அமைச்சு கொள்ளணும், எல்லாமே அவன மாதிரி ஆகணும். அது வரையில உங்களோட முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பான். இப்ப பாருங்க, பொலிட்டிக்கல், எக்கனாமிக், எஜுகேஷன், மெடிசின், லா, ஃபேமிலி லைஃப், கமர்ஷியல் டிரான்சாக்சன், எல்லாமே எங்களோட அன்றாடம் தேவையான எல்லாம் நாங்க யாருக்கு பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மணி ஆம்பிங் தானே, அங்களை பார்த்தாலும் சளி சம்பாதிக்கிற, இங்களை பார்த்தாலும் சளி சம்பாதிக்கிற, இங்களை பார்த்தாலும் சளி தொழில மிஸ் ஆகுது. இமாம் இப்ப பாரு, ஜும்மாவும் நேரத்தோட விடுவோம். தொழிலுக்கான கொஞ்சம் பேசிட்டு சும்மா மிச்ச நேரம் பேசுவாங்க. ஏன்னா தொழில் அங்க முக்கியம், இதெல்லாம் முக்கியம். இது கொஞ்ச நேரம் செஞ்சு கடமையா நிறைவேறி ஒரே ஓட்டம் ஓடணும் அங்க. ஆனா அங்க நிறைய இருக்கும். மென்டாலிட்டியை பாருங்க, எஜுகேஷன், கல்வி பாருங்க என்ன மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நீளமான தலையங்கங்கள் இது என்ன விரிவான சப்ஜெக்ட், நான் ஒரு சைக்கிளை தான் தீர உள்ளத பாருங்க. எனக்கு நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன், எங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன வாழ்க்கை வாழ்றோம், வாலிபர்களே உள்ளத்துல கையை வச்சு கேளுங்க. உங்களோட ட்ரெஸ் கோட், உங்களோட ஆட்டிடியூட், என்வாயர்மென்ட், லைஃப் ஸ்டைல் எல்லாம் என்ன, யார பின்பற்றி நடக்கிறீங்க, உங்களோட ஐடியல் பர்சன் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது, எல்லாத்துலயுமே அழகான முன்மாதிரி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? சுன்னத்தான வாழ்க்கையோட அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹ்யா சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீத். எல்லாரும் சுன்னத்தை மறந்து போயிட்டீங்கறாங்க. சுன்னத்துனா என்னன்னு தெரியா? உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, சுன்னத்துனா என்னன்னு. தாடி வைக்கிறாண்டா என்ன, ட்ரெஸ் கோட் என்ன, எல்லாமே என்ன சுன்னத் கேட்டு பாருங்க. வாலிபர்ல கேட்டு பாருங்க, வீட்டுக்கு போயிட்டு மனைவி வீட்டை பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, சுன்னத்துனா என்ன தெரியா? உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டுட்டாங்க, மத்த எல்லாம் தெரியும். நான் சொல்றேனே, அரபு மாசம் எத்தனை பேருக்கு தெரியும்? உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. அரபு மாசங்களை முஹர்ரம்ல இருந்து துல்ஹிஜ்ஜா வரையில எனக்கு சொல்ல தெரியும்.
எத்தனை பேர் கேட்டு பாருங்க உங்களை, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நீங்க கேட்டு பாருங்க ஜியோ கலண்டரை சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா தெரியா எப்படி எங்களை மாத்திக்கிற வளர்ந்தரல அன்கல் யஹூத் வலன் நஸாரா. ஸ்கூல்ல பாருங்க, மதரசாக்களை இப்ப மாத்திக்கிறான். மதரசாவும் ஜனவரி டிசம்பர் அந்த அளவுக்கு போயிட்டு மதரசாக்குள்ளே போந்துட்டாங்க. மதரசாவை தான் தப்பி இருந்தது, அதுல போந்து அதுக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் அவங்களோட பக்குவம் இல்ல, பேணுதல் இல்ல, அல்லாத பயம் இல்ல, சுண்ணத்தை பத்தி தெரியா, இவன் அவே மாத்தி போட்டான் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு முயற்சி நடக்குது, சாதாரண முயற்சி அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِلَّذِينَ آمَنُوا. ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, இவங்களோட கடினமான விரோதத்தை காட்டக்கூடியவனாக இருப்பான் யார்? யஹூதி. எத்தனை பேர் தெரியும்? நாங்க இந்த கோஎஜுகேஷன் ஸ்கூல்ல பாருங்க, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள, அதானே இன்னைக்கு எவ்வளவு விளைவு, எவ்வளவு பிரச்சனை இதனால கோஎஜுகேஷனால. ஆனா யஹூதியோட ஒரு ஸ்கூல் சரி கோஎஜுகேஷன் கிடையாது. கனடால more than 413 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஜென்ஸ் தனியா, கேர்ள்ஸ் தனியா, பாய்ஸ் தனியா, கேர்ள்ஸ் தனியா, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு ஸ்கூல்ல ஆம்பளை ஸ்கூல் இருந்தா ஒரு பெண் கிடையாது அந்த ஸ்கூல்ல. ஆனா அதே பக்கத்துல அமெரிக்கால நியூயார்க்ல ஸ்கூல அமைச்சிருக்கிறான், ஒரு பெஞ்ச்ல 2 பேர் இருக்கணும், ஆணும் பெண்ணும். அது யாரு? நசாராக்களும் கொடுத்திருக்கிறான். ஆனா இன்றைக்கு அவனை பாதுகாக்கவே இல்லை. படம் சம்பந்தமான வெப்சைட் இருக்குதான்னு பாருங்க, கார்ட்டூன் சம்பந்தமான வெப்சைட் இருக்குதான்னு பாருங்க, நாடகம் சம்பந்தப்பட்ட வெப்சைட் இருக்குதான்னு பாருங்க, நேக்கட் வெப்சைட்ஸ் இருக்குதான்னு பாருங்க, அங்க கேம்ஸ் விளையாடுற பொடியமார் எத்தனை வீராக்காரன்னு பாருங்க. அவன் எப்படி அவனை கண்ட்ரோல் பண்றான். ஆனா இங்கே பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் கேமுக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்களா இல்லையா? எங்கட பெண்களை பாருங்க, டிவைசஸ் கையில, அந்த டிவைசஸ் எல்லாம் பாருங்க எப்படி டிவைசஸ் எங்களை அடிமையாக்கி இருக்கிறானா இல்லையா? மஸ்ஜிதுக்குள்ளே வந்து பேசுறான் போன்ல. இன்னைக்கு போட்டோ வீடியோ சர்வசாதாரணமாக்கிட்டானா இல்லையா? யஹூதியோட போட்டோக்களை காட்டுங்க பார்ப்போம். யஹூதியில் அவன் எடுத்த போட்டோக்கள், அவனை வெளியில கொண்டு வந்து காட்டின போட்டோக்கள் காட்டுங்க பார்ப்போம். எங்கேயாவது வீக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு எங்களை எவ்வளவு சீரழிச்சுக்கிறான். எல்லாத்துக்கும் போட்டோ, மஸ்ஜிதுக்குள்ளே போட்டோ, ஒரு கூட்டம் இருக்குது. அதை மார்க்கமாக்குறதுக்கு அடிப்படையும் தெரியா, மார்க்கமும் தெரியா, சித்தமும் தெரியா, உசூலும் தெரியா, சும்மா போட்டுக்கொண்டு அது ஆகும் தானே, தேவை தானே. என்ன தேவை? எந்த அளவுக்கு அந்த தேவை? இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய அந்த வளர்ச்சி எங்க கை கொண்டு போய் இன்றைக்கு அதை வீசி இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கு போட்டோவோடு இருக்கிறவங்க பயப்படுறாங்களா இல்லையா? எந்த நேரத்தில் என்ன வீடியோ வரும் தெரியா? ஏஐடைய அந்த பாதிப்பு. மார்க்கென்ற பெயர்ல இருக்கிறவங்க, தீன்தாரின்ற பெயர்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய மொபைல்கள் எடுத்து பாருங்க, அவங்களுடைய நிலைமைகளை பாருங்க. நான் சொல்றேன், வலன் தரல அன்கல் யஹூத் வலன் நஸாரா ஹத்தா தத்தபி. அவங்க என்ன சொல்றோம் அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றும் வரையில விட மாட்டான். சிந்தனை போக்கு எல்லாமே கனிமானவர்களே, இந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கணும், எங்களோட வாழ்க்கைய படிங்க, இதை விளங்குங்க. உண்மையிலே சுண்ணத்தான வாழ்க்கைண்டா என்ன? அணுவாக எடுத்து நடக்கிறது, அணுவாக எடுத்து என்னோட வாழ்க்கையில அமைச்சு கொள்றதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அல்ல நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா. ரப்பே ரஹ்மான், உயரமான ஒரு கண்ணியமான நாளையில் இருக்கிறோம். யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த சுன்னத்தான நோன்பை அதிகமான பேரில் நோற்றவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி தந்தருள்வாயா, பாவங்களை மன்னித்து தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அனைத்து நலவுகளையும் தந்தருள்வாயா. யா அல்லாஹ், அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்த தீன், மார்க்கம், ஷரியத் நீ எங்களுக்கு தந்தது. யா அல்லாஹ், அதை சரியா பின்பற்ற தௌஃபீக் தாயா அல்லாஹ். யஹூதி நஸாராக்களுடைய அந்த ஃபித்னாக்கள்ல இருந்து பாதுகாத்து யா அல்லாஹ். நீ குர்ஆன்ல சொல்லிருக்கிறாயா அல்லாஹ், உன்னை சரியா பயப்படக்கூடியவங்களுக்கு யஹூதியத் என்ன, நஸ்ரானியத் என்ன, சுன்னத்தான வாழ்க்கை என்னன்றத விளங்க வைக்கிறதாக நீ வாக்கு தந்திருக்கிறாயா அல்லாஹ். உன்னை பயப்படக்கூடியவங்களுக்கு யஜஅல் லகும் ஃபுர்கானா,
இந்த ஃபித்னாக்களுக்கு மத்தியில சரியான தெளிவை பெறக்கூடிய நிலைமையை நாம் உண்டாக்குவோம் சொல்லியிருக்கிறாய் அல்லாஹ். அந்த தக்வால தாயா அல்லாஹ், சுன்னத்தான வாழ்க்கையில அந்த தாயா அல்லாஹ், சுன்னத்தான வாழ்க்கையில முஹப்பத தாயா அல்லாஹ், யஹூதி நஸ்ரானியத்துடைய விடயங்கள் என்று பாதுகாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனுடைய விளைவை விலக தௌஃபீக தா யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரஜுல் யஹூத வன் நஸாரா மின் ஜஸீரத்தில் அரப், அரபு அந்த தீபகற்பத்திலிருந்து யஹூதியரையும் நசாராக்களையும் வெளியாக்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருடைய விளைவு தெரிஞ்சதுனால எங்களை சமூகத்துக்கு இன்னைக்கு தெரியாது, வாலிபர்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு தெரியாது, படித்த பெயரில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. விளங்க வையா அல்லாஹ், ஹகீகத்தை விளங்க வையா அல்லாஹ். உன்னுடைய முஹப்பத்தை உண்டாக்குது, உன்னுடைய அன்பை உண்டாக்குது, சுன்னத்துல முஹப்பத்தை உண்டாக்குது. எல்லா நிலையிலும் எங்களுக்கு உதவி செஞ்சு அருள்வாயா யா அல்லாஹ். உன்னிடத்துல எப்ப நாங்க கைகளை உயர்த்தி துவா செஞ்சாலும் அந்த துவாக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அனைத்து நலவுகளையும் தந்தருள்வாயாக, தீங்களை விட்டு பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும்